மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு சாட்சியாக இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து இந்த புதன்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காக சோத்தரிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைவதற்கு ஆண்டவர் இந்த நாளில் மீண்டும் நம்முடைய சந்திப்பிலே ஆண்டவர் இரக்கம் காண்பித்ததற்காய் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த மத்திய நாளின் புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் ஒரு விசை ரோமர் 11வது அதிகாரத்தில் இன்னொரு சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் 3 விதமான மனிதர்களை குறித்து நாம் படித்தோம். அந்த 3 விதமான மனிதர்கள் இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் போனார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அடைந்தார்கள். மற்றவர்களோ இந்நாள் வரைக்கும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள் என்று படித்தோம். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? ஆண்டவர் புறஜாதி மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். யோவான் பக்தனும் மத்தேயு பக்தனும் தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஊழியத்திற்கென்று பிரித்து அனுப்பும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், மத்தேயு 10வது அதிகாரம் 5வது வசனம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாராகிய அவர்களிடத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் புறஜாதியார் நாட்டிற்கும் அங்கு சமாரிய பட்டணங்களில் பிரவேசிக்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பவுல் சொல்லும்போது ரோமர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில், விழுந்து போகும்படிக்கா அவர்கள் இடறினார்கள். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது எப்படி என்றால், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொன்னாரே, அந்த காணாமல் போன ஆடுகள், தேவனுடைய மந்தையை விட்டு விலகி போன ஆடுகள், தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆடுகள், மறுதலித்து போன ஆடுகள், அவர்கள் நிமித்தம் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யத்தையும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலராய் இருக்கிறதுனாலே என் இனத்தார்களை நான் வைராக்கியத்தை எழுப்பி, இனத்தாருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அன்பு பிள்ளைகளே, தவறிப்போன மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கெட்டுப்போய் விடக்கூடாது, கெட்டுப்போகக்கூடாது, ரட்சிப்பை இழக்கக்கூடாது என்று பவுல் விரும்பி அவர் சில ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க, அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாய் இராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்குமல்லவோ. ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நாம் விட்டுவிட்டால் அவர்கள் மரணத்திற்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்களை மீண்டும் தேவ சமூகத்தில் நாம் சேர்க்கும்படி பிரயாசப்பட்டால் மரணத்தினின்று அவர்களை தப்பித்து கொள்வதற்கு வழிகாட்டுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெறுவோம் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். இதை குறித்து யாக்கோபு பக்தன் சொல்லும்போது, யாக்கோபு 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லுகிறார். தப்பிப்போன மார்க்கத்தினின்று, அன்பு பிள்ளைகளே, தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒரு மனிதனை திருப்புகிறவன் அவன் மரணத்தினின்று திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிவேன் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவ சமூகத்தில் நம்முடைய காலங்களின் நியமங்கள் எப்படி காணப்படுகிறது? பவுல் சொல்லுகிறார், தப்பிப்போன ஒரு மார்க்கத்தில் கெட்டுப்போன ஒரு மனிதனை நான் பார்த்து அப்படியே விட்டுவிடாமல் அவனை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவதற்கு நாம் மேலான சிந்தையை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் எப்படி நம்மை பலத்த தருவத்திற்குள் கொண்டு செல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 11வது அதிகாரம் 16வது வசனம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். முதலில் பிசைந்த மா பரிசுத்தமாயிருந்தால் பின்பு பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். ஒரு மரம் வளர்வதற்கு முக்கிய ஆதாரம் வேர். அந்த வேர் பரிசுத்தமாய் இருந்தால் அந்த மரத்தின் கிளைகளும் பரிசுத்தமாய் இருந்து மரம் பார்வைக்கு செழிப்பாக காணப்படும். அதைப்போல ஆண்டவர் சில கிளைகளை, சில பிள்ளைகளை ஆண்டவர் ஒதுக்குகிறார், வெட்டி போடுகிறார், தரித்து போடுகிறார் என்று சொன்னால் அதனுடைய நிலை என்னவாய் இருக்கும் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சில கிளைகள் தரித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டது ஒலிவ மரத்தின் வேறுள்ள சாரத்திற்கு உடன்
பங்காளியாக இருந்தாயானார். சில கிளைகள் முறித்து பட்டிருக்க, சில கிளைகளை ஆண்டவர் முறித்து போட்டு விட்டார், வெட்டி விட்டார். அந்த வெட்டி போட்ட அந்த கிளைகள் இருந்த இடத்தில் ஆண்டவர் அது வெறுமையாக விடாமல், அந்த இடம் வெறுமையாக இருக்காமல், சில கிளைகளை வேறு மரத்திலிருந்து சில கிளைகளை வெட்டி அந்த இடத்தில், அந்த வெட்டி போடப்பட்ட அந்த இடத்தில் ஒட்ட வைக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த ஒட்ட வைக்கப்பட்டது யார் என்றால், வேதம் சொல்லுகிறது 18வது வசனம், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கும் என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறோமே. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த முறித்து போட்ட அந்த கிளைகள் முறிக்கப்பட்டது. அப்படி என்றால் சற்று யோசிப்போம். நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள். எனவே நாம் பெருமை பாராட்டக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும். ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் வெகு எளிதாக நீக்கப்படவும் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஏன் அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்றால், அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டுமை சிந்தையாயிராதே. அவிசுவாசத்தினாலே அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது. ஆனால் நீ விசுவாசத்தோடு நின்றாலும் அதை குறித்து மேன்மை பாராட்டாதே என்று சொல்லுகிறார். சுபாப கிளைகளை தேவன் தப்ப விடாது இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இயற்கையில் தோன்றிய அந்த மரத்தின் கிளைகள், சுவாபத்தின் கிளைகள் தப்பப்படாது இருக்க உன்னையும் ஆண்டவர் தப்ப விட மாட்டார். நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? தேவ சமூகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் ஆண்டவரோடு இசைந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமிதம் கொள்ளக்கூடாது. பெருமை பாராட்டலாம், பெருமிதம் கொள்ளக்கூடாது. கர்வம் இருக்கக்கூடாது, மேட்டுமை இருக்கக்கூடாது. நம்மை நாமே மேன்மைப்படுத்துகிற குணத்தை நாம் பெற்றிருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 11:22 ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்கள் இடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அவர்கள் தயவில் நிலைத்திருக்குமானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஒட்ட வைக்கப்பட்ட நீ அவர்களுடைய தயவில் நிலைத்திருந்தாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நீ நிலைத்திராவிட்டால் உன்னுடைய பெருமையினால், உன்னுடைய மேட்டுமையினால், உன்னுடைய நிலை அறியாது நீ பெருமை கொண்டாடி நீ உன்னை நீயே மேன்மைப்படுத்தி கொண்டாயானால் தேவ தயவு உனக்கு கிடைக்காது, நீ வெட்டுண்டு போவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராததினால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்கள் ஒட்டு வைக்கப்படுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவிசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம் என்றால் நம்மை ஆண்டவர் ஒட்ட வைக்க மாட்டார். நாம் பெருமை பாராட்டாதபடி நான் ஒட்ட வைக்கப்பட்ட கிளை என்று எண்ணி ஆண்டவருடைய தயவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று
அமைதியோடு, துர்க்குணம் இல்லாமல், பொல்லாப்பு இல்லாமல், பெருமை பாராட்டாமல், தயவும் சாந்தமும் ஒரு ஞானத்தோடு இருப்போம் என்றால் நாம் ஒட்ட வைக்கப்படுவோம், வெட்டி போடப்பட மாட்டோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிற இந்த நாளின் சத்தியத்தின் வார்த்தை, தேவனை குறித்து பெருமை பாராட்டுகிற நாம் நம்மை குறித்து மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தை என்னில் இருக்க வேண்டும். தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை நேசிக்கிற ஒரு அன்பின் குணம் எனக்குள்ளாக உருவாக வேண்டும். தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துவனுடைய மாமிச இச்சைகள் என் மீது வராமல் என்னை தடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய நிலை, ஆண்டவர் பிரஜாதிகளுக்குள்ளே போகாமல் காணாமல் போன இஸ்ரவேல் ஆடுகளாகிய ஜனதாரண்டிக்கு போங்கள் என்று சொன்னாரே, அதனுடைய விளக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழியாகத்தான், யூதர்கள் வழியாகத்தான் ரட்சிப்பு வருகிறது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள், தகுதியற்றவர்கள் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் வெட்டி போடப்பட்ட அந்த கிளைகள் இருந்த இடத்தில் நம்மை ஒட்ட வைக்கிறார் என்றால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய குணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் சேருகிற நாம் எல்லா நிலைகளிலும் தேவனைப் போல வாழ்ந்து தேவனுக்குரிய அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை நடைபெற கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளை நாம் சுக பலத்தோடு ஆசரிக்க தேவ சமூகத்தை நாடுவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளின் தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு அதில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மேன்மை பாராட்டுதல் ஆண்டவரை உமக்கு பிரியமற்றது என்று சொல்லுகிறீர். அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். மாமிசத்தின் ஆசை இச்சைகளை நாங்கள் சிலுவையில் அறைந்து ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்க உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, நாம் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளாக இருப்பதால் நம்மிலே பெருமை வேண்டாம், நம்மிலே அகங்காரம் வேண்டாம், நம்மிலே மேட்டிமை வேண்டாம். தேவ சமாதானம், தேவ அமைதி, பொறுமை நம்மை ஆட்கொண்டு நாம் தேவனுக்குள் உண்மை உத்தவமாய் வாழ்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இது உங்களுக்கு நன்மையாக பட்டது என்றால் இந்த நன்மைகளை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.